இது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ தாங்க. இது வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் டெமோ கிளாஸ் மாரி. இது ஒரு மெயின் கிளாஸ் கிடையாது. இது வந்து நானும் என் சின்ன பொண்ணு, என் பெரிய பொண்ணு 2 பேருமே வந்து இதில் சும்மா அந்த டெமோ கிளாஸில் கலந்துக்கிட்டது தான். ஸோ இதில் சர்க்கிளில் அவங்க வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க 2 பேரும். என் பெரிய பொண்ணு வந்து ஆல்ரெடி ஜிம்னாஸ்டிக் கிளாஸை ட்ரை பண்ணியிருக்கா. அந்த வந்து சொசைட்டிக்குள்ளேயே, தட் மீன்ஸ் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே அவங்க வந்துட்டு சொல்லி தந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவாக இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என் சின்ன பொண்ணு வந்து ஆக்சுவலி புதுசாக அவள் வந்து இப்போ தான் கற்றுக்குறாள். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்கூலுக்கே, அவள் ரெகுலர் ஸ்கூலுக்கே போகிறா. இது வரையும் ப்ரீ ஸ்கூல் மாதிரி போயிட்டுருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு இந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாமே புதுசு. ஃபஸ்ட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாள் இந்த இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி தரும்போது. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அழுகவே செஞ்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவள் பழகிக்கிட்டா இந்த டெமோ கிளாஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் போகமாட்டேன்னு சொன்னால், ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்தது, போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதெல்லாம் தான் இந்த சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோலேயே. சின்ன வயசுலேருந்து வந்து வரணும். கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அது வந்து பெரியவங்களாகி நம்ம உடம்பை பார்த்துக்கிற ஸ்டேஜில் தான் வரக்கூடாது. ஸோ சின்ன வயசுலேருந்து வரணும். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னாலும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாஸ், ஸோ டான்ஸு, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பசங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நல்லா சாப்பிட்றோம், அதை தாண்டி ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடி ஃபிட்னஸும் வந்து நமக்கு தேவை. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, ஏன் அவங்கள வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க வேணாம். ஸோ இந்த வயசில் தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வருது பாடிக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா இன்னொரு வீடியோ. இது வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி நாங்கள் போயிருந்தோம். நடுவில் சரி குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு பக்கத்தில் 1 hour டிரைவ் ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ ஆரண்யா ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இந்த பார்க் இருந்தது. என் சின்ன பொண்ணு தான் விளையாடிட்டுருக்கா. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஹைதராபாத்தில் நான் இது போய் ஒரு 2 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசார்ட் போய் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. இந்த ஸ்டே வந்து நாங்கள் நினச்சே பார்க்கல. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டீர் பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே பாருங்கள், மான்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பார்க் வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டீர் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. பட் நாங்கள் போனப்போ அது ஓப்பனாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன வாக் தான் வச்சுக்கோங்க. நான் போகல, பக்கத்தில் இருந்ததுனால எங்கள் ஹஸ்பண்ட்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ என் குழந்தை தூங்கிட்டு இருந்ததுனால நான் போக முடியல. பட் அவங்க, என் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெசார்ட்லேயே சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது ஆக்சுவலி. அதில் இது ஒன்று வந்து இந்த புல் ஃபைட். ஸோ நம்ம இதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா விதமான என்டர்டெய்னிங் ஏரியாலேயுமே இது இருக்கும். ஸோ இதை வந்து சுற்றி விட்டுருவாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக சுற்றுறதுலேயே நமக்கு தலை சுற்றி போயிடும். ஸோ அப்படியே அது மெதுவாக சுற்றுறதுலேயே, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த இதை ஆட்டுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட இது அந்தளவுக்கு பண்ண முடியல. ஆனால் என் பெரிய பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாவ. அந்த புல்லை வந்து கொஞ்சம் 1 minute மேலேயே வந்து அவள் சஸ்டெயின் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அவள் அந்த பசங்களோட இது வந்து வில் பவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, சின்ன பசங்களோட வில் பவர். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைப்பேன். ஸோ நம்ம மைண்டுக்கு வந்து கொஞ்சம் பீஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஃபுட்டு தான் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும், சுமாராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் எல்லா சாப்பாடுமே. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இல்லை. விழப்போகிறாள் ஆக்சுவலி. அவளை தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை, டேக் கேர்.